மற்றவங்களை பூலி பண்றதுனால ஒருத்தருடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய அளவுல பாதிப்படையுது அப்படிங்கறத வீணா kabur ke Jakarta itu jangan lupa itu anaknya itu. வீணா அப்படிங்கிற ஒரு இந்தோனேசியா திரைப்படத்தின் வாயிலாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கிடைச்சது. ஆனா அந்த படத்தை பார்க்கும்போது அந்த பொண்ணு எவ்வளவு ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தன்னுடைய உயிரை விடக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலை கொண்டு போயிருச்சு அப்படிங்கிறத அது சொல்ல முடியாது. Very true story. படம் ஓகேக்கா, நல்லா இருந்துச்சு. First show பார்த்துட்டேன். The second show so sad. என்னால பார்க்க கூட முடியல. Bagi saya banyak pengajaran. Even memang jump scare memang terangkat badan daripada kerusi. Tapi cerita ni baguslah bagi saya. Just kita nak terapkan yang bully adalah suatu budaya yang tidak bagus. அது ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிறது பிறகுதான் எனக்கு தெரியும். Vina menceritakan kronologi pembunuhan dirinya dan saat ini sedang viral di media sosial. Itulah sepenggal cuplikan diduga suara Vina yang viral di media sosial. Teman Vina Dipukul tangan Vina patah. Bukan diseret pakai motor, dipukul tangan Vina. சூப்பரா இருந்துச்சுங்க. ஆனா ஜஸ்டிஸ் ஃபார் வீணா இல்ல, பயமா இருந்துச்சு. கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்கேரி திங்ஸ் அண்ட் எமோஷனல் இட்ஸ் வெரி குட். ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுல. பேஸ் ஆன் ட்ரூ ஸ்டோரினால வந்து சீரியஸ்லி எனக்கு இது மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்தில் சில பேர் நினைக்கிறாங்க பூலி பண்ணா ஓகே நம்ம திருப்பி எடுத்து ஓகே ரைட் சண்டை போடலாம் அதுன்னு. படமாக இருந்தாலும் ஒருத்தருக்கு நடந்த ஒரு துயரத்தை இனி அந்த மாதிரி யாருக்கும் படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த படம் சித்தரிக்கிறது. Di motor tuh nggak bener tahu. Makin kesini badan mereka makin gak wajar. Ada yang belum aku cerita ke apa soal Vina. Ada luka-luka yang gak wajar, Pak. Tangannya Vina itu patah, tulangnya keluar. Kesimpulan sementara bahwa kejadian ini adalah kecelakaan tunggal karena tidak melibatkan kendaraan lain. பேய் படத்தை கூப்பிட்டுருக்கீங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு. சோஃபா படம் உண்மையாக நல்லா இருந்துச்சு. வீணா போன படம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு இந்தோனேசியா படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. அதே வேளையில் இது உண்மையான கதைன்றப்ப அது இன்னும் டீப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ஸோ வீணாவும் அந்த படத்தை பாருங்க. ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை எப்படிலாம் சிதைக்கப்படுகிறது அப்படிங்கிறத இந்த படம் காட்டியிருக்கு. தியேட்டர்ல போயிட்டு இருக்குது. என்டர்டைன்மெண்ட் இதை வெளியீடு செய்திருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் டைம் இருக்குதோ போய் பாருங்க. இனி ஒரு கொடுமை யாருக்கும் வீணா மாதிரி வரக்கூடாது. மேல் விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு சினிமாவை பற்றி myfame.com.my அகப்பக்கத்தை நாடுங்கள். Yang kabur ke Jakarta itu jangan lupa itu anaknya itu.